அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் கடைசியாக பார்த்தது 9வது வினா. அதில் ஒரு சின்ன குழப்பம் ஒன்று இருந்துச்சு. எத்தனாவது வினால நம்ம கொஞ்சம் குழப்பப்படி ஆனது. ஹாஃப் ரோ பி ஸ்கொயர். எட்டாவது கேள்வி கொஞ்சம் இன்னொரு கவலைப்படுத்தி விடுறேன். எட்டாவது கேள்வி ஹாஃப் ரோ பி ஸ்கொயர். ஹாஃப் ரோ பி ஸ்கொயர் ரோண்டா அடர்த்தி வீண வேகம் தந்திக்கிறாங்க. எனும் கோவின் அழகு நிறைய அழகு தந்திக்கிறாங்க. முதலாவது வந்து பஸ்கால், ரெண்டாவது நியூட்டன் மீட்டர் -3 நியூட்டன் மீட்டர் -3, மூணாவது ஜூல் வெட்ஸ் கிலோகிராம் மீட்டர் -3 கிலோகிராம் மீட்டர் -3 இதுதான் அவங்க கேள்வி. இப்போ இதில் அழகு கேட்கிறாங்க. நான் வந்து ஏற்கனவே வேணும்னு ஏற்றபடி நாங்கள் பஸ்கால நேரடி எடுத்தாலும் அது படிக்கடி எப்படி எடுக்கலாம் அதான் பார்க்கணும். இது நாங்கள் வந்து பரிணாமத்தை போல காணுவோம். ரோண்டா என்ன ml -3 அதாவது திணிவின் கீழ் திணிவின் கீழ் கனவுலகம் என்ற ரீதியில் எம் எப்படியும் ஹாஃபுக்கு இது இல்லை தானே ml -3 இருக்க வி ஸ்கொயர் அதாவது L வர்க்கம் T - 2 இருக்கும். அப்போ இதில் இறுதியாக வரப்போது ml -1 T - 2 இருக்கும். இதுக்குள்ள நாம் பார்க்கலாம் விசை mlt -2 அதை எப்படி இதில் எடுத்தோம்னா mlt -2 எடுத்தோம்னா இந்த ஆன்சர் எடுக்கிறதுக்கு நாங்கள் பெருக்க வேண்டும் L - 2 அதாவது விசையின் கீழ் பரப்பு. இந்த ஒரு ஆன்சர் தான் அது விசையின் கீழ் பரப்பு ஒரு அமுக்கத்தை விடும். ஆகவே ஃபர்ஸ்ட் ஆன்சர்னு இப்படி டிரெக்டாக எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த பஸ்காலுக்கும் நாங்கள் பஸ்கால் என்ன விசையின் கீழ் இதானே விசையின் கீழ் பரப்பு தானே நாங்கள் முதலாவது ஆன்சர் டக்குன்னு எடுத்துட்டோம். இப்படி எடுக்கலாம். இல்லாட்டி பஸ்கால் அதாவது விசையின் கீழ் பரப்பு அதுக்கு பரிணாமம் எப்படி வரும் mlt -2 இருக்க பரப்பு தானே கீழ் பரப்பு தானே ஆகவே -1 ஆகவே இந்த வந்துட்டு. ஆனால் நாங்கள் இப்போ எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆன்சர் கடைசியாக இருந்தால் கடைசி அப்போ எல்லாத்துக்கும் நாங்கள் பரிணாமம் போட்டு பார்க்க வேண்டும். இது நியூட்டன் மீட்டர் -3 ஆகவே ml -2 T - 2 இருக்கும். ஜூல் என்ன நியூட்டன் தர மீட்டர் அதாவது விசை தர தூரம் தானே ஜூல். சக்தியோ அல்லது வேகமோ சக்தியோ அல்லது வேலையோ. அப்போ இதுக்கு எப்படி பார்க்கணும் ml T - 2 இருக்க நியூட்டன் மீட்டர் தானே ஜூல் ஆகவே L வர்க்கமாக இருக்கும். வெட்ஸ் ஜூல தூர நேரத்தால் பிரிச்சா வெட்ஸ் வரும் ml வர்க்கம் T - 3 இருக்கும். இது கிலோகிராம் மீட்டர் -3 அது டைரக்டாவே ml -3 இருக்கும். ஆகவே இது வந்து இப்படி பரிணாம ரீதியாகவும் எடுக்கலாம். அப்படி இல்லாமல் வேற எப்படி எடுக்கலாம் இனி வெட்டி பார்த்து தான் எடுக்கணும். வெட்டுறது எப்படி நாங்கள் அது போன முறை விளக்கப்படுத்த சில வெற்ற முறைகள் பார்த்தோம். அது கடைசியாக பஸ்கால் தான் அதுலேயும் எடுக்கக்கூடியதாக இருந்துச்சு. அது குறைய ஒன்றும் விளக்கப்படுத்தல கொஞ்சம் விளக்கப்படுத்துறையில் சிக்கல் இருந்ததால் இப்போ ஒரு எக்ஸ்ட்ராவாக விளக்கப்படுத்திட்டேன். ஓகே கிளியர். அடுத்து 9வது கேள்வி விளக்கப்படுத்திச்சு தானே சரி. அடுத்து 10வது கேள்வி ஒரு எலக்ட்ரான் வோல்ட் அதாவது 1 EV நீங்க தான் EVன்னு நினைச்சுக்கீங்க. எப்படி நினைச்சீங்கன்னு தெரியும். EV என்பது யாது கேள்வி. சில நேரம் ஏதாவது குறியீடா இருக்கலாம். இது சில நேரம் நினைச்சிருந்தீங்கன்னா ஓகே முதலாவது ஆன்சர் சில நேரம் போட்டிருக்கலாம். சரி சில நேரம் படிச்சிருந்தால் ஈவினால் சக்தி தெரிஞ்சிருந்தால் சக்தி தானே ஈவினா எப்படி சக்தி வரும்னு நாம் பார்ப்போம்.
P7 BI O லெவல்ல படிச்சது. அதை வச்சே நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கப்படுத்துகிறேன். P7 BI நான் வந்து நேற்று படிச்சு தந்தேன்னா I7 அல்லது Q7 IT சொல்ற சமன்பாடு. Q7 IT சொல்ற சமன்பாடு நேற்று நாங்கள் பார்த்தது. என்ன மின் ஏற்றம் வந்து மின்னோட்டம் தர நேரத்தின் பெருக்கமாக இருக்கும். ஆகவே நாங்கள் இந்த இடத்துல ஐக்கு சமன் போடப்படலாம். எப்படி P7 V தர Q over T ஆக இருக்கும். இப்போ இந்த T வந்து நாங்கள் இங்கிட்டு பெருக்கினோம்னா PT என்ன வழித்தர நேரம் வந்து சக்தியாக இருக்கும். அப்போ E சமன் BQ அல்லது QV E சமன் QV. இப்போ சக்தி என்னன்னா இது வந்து நாங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டர் படிக்கிற ஒரு சமன்பாடு தான். ஆனாலும் இதை வந்து இப்படியும் எடுக்கலாம் உங்களுக்கு வெளிப்படுத்துறேன். ஈன சக்தி Qனா ஏற்றம், இது மின் அழுத்த வித்தியாசத்தில் ஏற்றத்தை கொண்டு போகக்குள்ள ஏற்படுற வேலைக்கு பயன்படுத்துகிற சமன்பாடு இது. அது நாங்கள் E7 QVன்னு சிம்பிள் Q போட்டு செய்யலாம். அது பிரச்சனை இல்லை. இப்போ QVனால் ஏற்றத்தையும் வோல்டையும் பெருக்கினால் சக்தி தான் வரும். நான் இந்த சமன்பாடு மூலம் வெளிப்படுத்துறேன். அப்போ Q1 EV என்னன்னா ஈண்டா என்ன, இது வந்து ஏற்றம் என்ன, ஈய வந்து நாங்கள் சொல்றது வந்து இலத்திரண்ட ஏற்றம் வந்து அது நான் கூடம் ஒரு சர்வதேச அலகு அல்லது அடிப்படை அலகுல நாங்கள் பார்த்தோம்னா கூடத்துல வந்து 1.6 தர 10⁻19 கூடம் தான் ஒரு இலத்திரண்ட ஏற்றமாக இருக்கும். அதுதான் இவங்க ஒரு ஈன்னு இதுக்கு சுருக்கிட்டாங்க. சரியா? ரைட். அடுத்து வோல்ட் வந்து ஒரு வோல்ட் தான். ஒரு வோல்ட் இந்த இடத்துல வந்து சி கூலமும் வோல்ட்டும் பெருக்கினா ஜூல். எப்படி QV வந்து சக்தியை தருதோ அப்ப Qவோட அலகு வந்து கூலமாக இருக்க அல்லது கூலம் ஒரு கூலம் வந்து எதுக்கு சமனாயிருக்கும்டா Q7 IT-ல ஒரு ஆம்பியர் மின்னோட்டத்துக்கும் நேரம் ஒரு ஆம்பியர் செகண்டுக்கு சமனாயிருக்கும் ஒரு கூலம். ஒரு ஆம்பியர் செகண்ட் சமனாயிருக்கும் ஒரு கூலம். ஆக இந்த கூலத்துக்கு நாங்கள் ஆம்பியர் செகண்ட் போட்டாலும் வச்சுக்கோங்க. இந்த விட வந்து என்ன வரப்போகுது? 1 தர இந்த விட வந்து வரப்போது 1.6 தர 10⁻19 ஜூலாக இருக்கும். விட வந்து எத்தனாவது? செகண்ட் ஆன்சர் வரும் 19. வேற ஆன்சர் இல்லை. சிலர் பெட்ஸ்ன்னு நினைச்சிருந்தீங்களோ தெரியல, 3வது போட்டிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா விட வந்து தெளிவாக 2வது தான் விட. ஓகே, அடுத்து 11வது கேள்வி. அடிப்படை அலகு சார்பாக மின்புல செறிவின் சர்வதேச அலகு. மின்புல செறிவு நீங்க படிச்சீங்களா? இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட சம்பந்தப்பட்ட கேள்வி. நாங்கள் எக்ஸாம் நீங்க MA படிச்சிருப்பீங்க. எக்ஸாம் MA. இது விசை வந்து திணிவு தர ஆர்முடுகள். நாங்கள் நிறையும் ஒரு விசை தானே. நிறை விசை என்ன? நிறை விசையின் சமயம் mg ஆக இருக்கும். இதுல இந்த ஜீன்னு சொல்றது வந்து நான் இது வந்து உதாரணத்துக்கு வழங்கப்படுத்துறேன். இந்த ஜீன்னு சொல்றது வந்து புவியீர்ப்பு ஆர்முடுகள் நீங்க படிச்சிருப்பீங்க. இது திணிவு, இது நிறை வந்து ஒரு விசையாக இருக்கும். ஆகவே இந்த ஜியை வந்து நீங்க படிச்சிருப்பீங்க புவியீர்ப்பு ஆர்முடுகள். அதை வந்து நாங்க கிராவிட்டி ஃபீல்டில் படிப்போம், ஜி ஃபீல்ட் படிப்போம். ஈர்ப்பு புலச்செறிவு படிப்போம். அப்ப W7 mg படிக்கிற மாதிரி நாங்க இந்த திணிவுகள் வந்து திணிவுகளுக்கு இடையில கவர்ச்சி விசை இருக்கும். 2 திணிவுகள் இருந்தா 2க்கும் இடையில கவர்ச்சி விசை இருக்கும். அதை தான் நாங்க இப்படி படிக்கிறோம். இது புவியில நம்மள புவி இழுக்குது என்று சொல்லி நாம புவியில வந்து நமக்கு நிறை விசையை நாங்க இப்படி கண்டிக்கிறோம். இது வந்து வேற இடத்துல
m1 m2 இருந்துச்சுன்னா அதுகளுக்கு இடையிலான கவர்ச்சி விசையை தான் நாங்கள் FGன்னு சொல்லலாம், அது Fன்னு சொல்றது பிரச்சனை. இதே மாதிரி ஏற்றங்களுக்கையும் விசைகள் தொழிற்படும். ஒத்த ஏற்றங்கள் வந்து ஒன்றையோட தள்ளும், ஒவ்வாத ஏற்றங்கள் அதாவது வேற வேற பிளஸும் மைனஸும் வந்து கவரும், பிளஸும் வந்து தள்ளும், மைனஸும் தள்ளும். அது மாதிரி தான், அதே தான், அது மாதிரி இல்லை, அதே தான். இது வந்து Q1 இது Q2, இந்த ரெண்டும் வந்து ஒத்த ஏற்றங்களை இருந்து தள்ளும். இது ஒத்த ஏற்றம் எப்பவுமே தள்ளு விசை வந்து தொழிற்படுத்தும். இதுக்கு வந்து ஒரு சமன்பாடு நான் எலக்ட்ரிக் ஃபீல்டில் படிப்போம். F ரெண்டும் சமனான விசையில் தொழிற்படும். F7 1/4 pi Epsilon Q1 Q2 over R வர்க்கம். R என்னன்னா இந்த ரெண்டு ஏற்றங்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை வந்து ஆர்னு சொல்றது. சரிதானே? ரைட். நான் இந்த சமன்பாடு மாதிரி இதை மாற்றணும்னா எப்படி மாற்றலாம்டா, இதுல வந்து நாங்க பார்க்க போறோம். நம்மள புவிய நிலையா வச்சுக்கிட்டு நம்மள இதுல எம்ம பாவிக்கிறோம். எங்கட திணிவுட்டா புவி இல்லாம புவியிட மேற்பரப்புல இருக்கிற திணிவுகளை நாங்கள் இந்த எம்முன்னு பாவிக்கிறோம். அப்ப அது மாதிரி இந்த சாப்டர் நாங்கள் பாவிச்சோம்னா Q1 நாங்கள் எடுக்க போறோம். ஒரு மாறுற பெருமானமா Q1 கூட்ட போறோம். Q2 நாங்கள் மாறிலியாக வச்சுக்க போறோம், தூரத்துல மாற்றி வச்சுக்கோம். அப்ப இந்த இடத்துல இது ஒரு மாறிலி, Q1 ஒரு மாறிலி, Q1 மாறிலி இல்லை, Q2 மாறிலி, R மாறிலி. அப்ப F வந்து எப்படி வரப்போகுது? F வந்து வரப்போகுது F7 இதை நான் போடுறேன் மாறிலியெல்லாம் ஈன்னு போடுறேன். ஈஸ் தர Q1 F7 EQ1 நான் இந்த 1 அடிச்சு விட்றேன். mg மாதிரி இப்போ F7 EQ ஒரு சமன்பாடு எப்போ படிப்பீங்க? எலக்ட்ரிக் ஃபீல்டில் படிப்பீங்க. ரைட், அது எலக்ட்ரிக் ஃபீல்டில் படிப்பீங்க. இப்போ இந்த இதுக்கு தான் விசை, இது வந்து விசை, இது வந்து ஏற்றம், இது வந்து ஈர்ப்பு புலச்செறிவு மின்புலச்செறிவு. இப்போ இந்த மின்புலச்செறிவுக்கு தான் பரிணாமமாக கேட்கிறாங்க, அழகு கேட்கிறாங்க. இது அடிப்படை அளவு சார்பாக அழகு கேட்கிறாங்க. அப்போ நம்ம பரிணாமம் பண்ணாலே காணும். E சமன் அப்போ என்ன வரும்? E சமன் F/Q ஆக இருக்கும். F/Q ஆக இருக்கும். இப்போ நாங்கள் இதுக்கு பரிணாமம் எப்படி காட்டுறது? விசைக்கு சமன்பாடு என்ன? விசைக்கு பரிணாமம் mLT-2 Qக்கு வந்து IT ஆக இருக்கும். IT தானே Q? ஓகே. அப்போ இதை நம்ம பண்ணிட்டோம்னா பிளேஸ் mLT-3 into I-1. இதுதான் பரிணாமம். இதை வச்சு நாங்கள் அழகு இலகுவாக எடுக்கலாம். அடிப்படை சார்பாக கிலோகிராம் மீட்டர் second minus 3 into second minus 3 ampere minus 1 अब इतना आंसर किलोग्राम minus 3 अंजाद आंसर है किलोग्राम मीटर second minus 3 ampere second ampere minus 1 fifth answer पढ़े சரியா ரைட் अब 11வது கேள்வி சரி அடுத்து 12வது கேள்வி கோண ஆர்மோட்களின் பரிணாமம் ஓகே
கோண ஆர்மோடுகளின் பரிணாமம். கோண ஆர்மோடுகள் நீங்க படிச்சிருப்பீங்களோ தெரியல. ஓகே, நான் சமன்பாடு சொல்றேன். S7UT S7UT நீங்க படிச்ச சமன்பாடுகள். S7UT S என்ன? இடப்பெயர்ச்சி அல்லது தூரமாக இருக்கலாம். இது வந்து வேகம் அல்லது கதியாக இருக்கலாம். இது நேரமாக இருக்கலாம். இந்த சமன்பாடு உங்களுக்கு தெரியும் தானே? இது எப்படி ஒரு நேர்கோட்டு பயணத்துக்கு சமன்பாடு. ஒரு நேர்பாதையில் வாகனம் செல்லுது, ஒரு குறிப்பிட்ட தூரம் குறிப்பிட்ட நேரத்துக்கு t நேரத்தில் செல்லுது. S இடப்பெயர்ச்சி t சமன் 0 t சமன் t ஆக இருக்கும். சரி, ஓகே, ரைட். இப்போ இந்த சமன்பாடு தெரிஞ்ச மாதிரி இது வந்து நாங்கள் கோணத்துக்கு பார்த்தோம்னா ஒரு ஃபேனை நம்ம யோசிப்போமே. ஃபேன் மையம் இங்கே இருக்க ஃபேன் இந்த செட்டை இப்படி ஒன்று இருக்குது. இது வந்து சுத்த போது ஒமேகான்னு ஒரு வேகத்தில் ஒமேகான்னு கோண வேகம்னு சொல்லுவோம். இந்த ஒமேகான் என்னண்டா இதுல கோணம், இது எந்த அளவு கோணம் சுத்துது அந்த கோணத்துக்கான நேரம். இந்த கோணம் ஃபுல் ஒரு வட்டம் ஃபுல்லா சுத்துது, அதை நாங்கள் சொல்றது வந்து 2π. அப்ப ஒமேகா 7 2π ஓவர் அதுக்கான நேரம். ஒரு வட்டம் சுத்திச்சுன்னா அதை நாங்கள் சொல்றது அலைவு காலம். அது வட்டம் சுத்த ஒரு முழு பெயர்ச்சிக்குமான நேரத்தை வந்து அலைவு காலம்னு சொல்றேன். ஆகவே 2π over t ஆக இருக்கு. 2π over t ஆக இருக்கு. இதை நாங்கள் இப்படின்னு சொல்லலாம். எப்படி? இது வந்து ஒமேகா 7 2π over t. இப்படி இல்லாட்டி ஒமேகா 7 ஒமேகா 7 கோணம் தீட்டா ஓவர் டி ஆக எடுக்கலாம். சுழன்ற கோணம் அது சுழற்சிக்கான தேவையான நேரம். இப்போ ஒமேகா 7 இது நாங்கள் ஒமேகா கோண வேகம் கோணத்தின் கீழ் நேரம். இந்த கோணத்தோட அழகு வந்து நாங்கள் ரேடியன்ல அழகும். 2π ரேடியன். முழு வட்டத்தை வந்து நாங்கள் 2π ரேடியன் சொல்றோம். சரி, இப்போ கேள்வி வந்து என்ன? கோண ஆர்மோடுகளின் பரிணாமம். ஆர்மோடு இப்போ நாங்கள் இதில் ஆர்மோடுகள் நாங்கள் எப்படி படிச்சோம்? A7 டெல்டா U ஓவர் T வேக மாற்றத்தின் கீழ் நேரம். அப்போ அது போல தான் நாங்கள் இதில் வந்து படிப்போம். ஆல்ஃபா 7 கோண ஆர்மோடுகள் 7 டெல்டா ஒமேகா ஓவர் டி ஆக இருக்கும். அதாவது கோண வேகம் மாற்றத்திற்கு நேரமாக இருக்கும். உதாரணமாக சொல்றேன்டா, ஒரு ஃப்ரேம் வந்து சுத்தப்பட வந்து மெதுவாக சுத்தும். ஆரம்பத்தில் வந்து ஒமேகா வந்து பூச்சியமாக இருக்கும். சுவிட்ச் போட்ட கணத்தில் வந்து ஒமேகா வந்து பூச்சியும். அது குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அதில் வேகத்தை அடையிறதுக்கு முயற்சி. ஒரு 2 செகண்ட் பிறகு நேரம் வந்து 2 செகண்ட் பிறகு ஒமேகா வந்து இருக்குதுன்னா 2 எப்படி சொல்லலாம்? ரேடியன் 2 ரேடியன் லீக் 2 ரேடியன் செகண்ட் -1 லீக் ரேடியன் செகண்ட் -1 லீக். இதில் வந்து நாங்கள் அல்ஃபாவை பார்த்தோம்னா வேக வித்தியாசம், அதாவது கோண வேக வித்தியாசம் என்ன? 2 தான். 2 - 0 ஆகவே 2. நேரம் வந்து 2 ஆகவே ஆல்ஃபா வந்து 1 ரேடியன் செகண்ட் -2 ஆக இருக்கும். இது என்ன? கோண ஆர்மோடு. கோண ஆர்மோடுகள்கிட்ட பரிணாமம் தான் கேள்வி. நாங்கள் இதை வச்சே அழகு வச்சே நாங்கள் பரிணாமம் கண்டுருக்கோம். எப்படி? ரேடியனுக்கு பரிணாமம் இல்லை. ரேடியன் அழகுக்கு கோணத்துக்கு வந்து அழகு இல்லை. சரி, அழகு இருக்கு, பரிணாமம் இல்லை. ஆகவே உண்டு செகண்ட் -2 ஆகவே t -2 ஆக இருக்கும். விட வந்து
விட வந்து ரெண்டாவது ஆன்சர் பொருத்தமா இருக்கு. சரி, இதுல நாங்க என்ன நினைச்சோம், அழகு வச்சு நாங்க எடுப்போம். அழகு வச்சு எடுக்கணும்னா அழகை வச்சு நாங்க வந்து பரிணாமம் எடுக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஏண்டா ரேடியமான இடத்துல கொண்டு வரப்போது ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா நாங்க பரிணாமத்தை வச்சு அழகு எடுக்கல. நாங்க பரிணாமம் வந்து இந்த t-2க்கு வந்து ரெண்டு அழகு இருக்கு. ஒன்று ரேடியன் செகண்ட் -2 ஆகவும் இருக்கலாம், அல்லது செகண்ட் -2 ஆகவும் இருக்கலாம். அப்ப ரெண்டு டவுட் இருக்குது, ரேடியன் செகண்ட் -2 அல்லது செகண்ட் -2. அழகுக்கு வந்து பொருத்தமானது வந்து சமன்பாடுல இருந்து தான் போகணும். ஆனா பரிணாமத்துக்கு வந்து அழகுனூடாகவும் போகலாம், சமன்பாடுகளூடாகவும் போகலாம். ஆக இந்த இடத்துல சமன்பாடுகள் போனாலும் அதை விட தான் இருப்பதோ ரெண்டும் ஒன்று தான், பிரச்சனை இல்லை. டவுட் இல்லையா? டவுட் இல்லை தானே? சரி, ஆகவே முடிச்சு. அடுத்து கோண அறுமுறைகளின் பரிணாமம் 12வது கேள்வி க்ளோஸ். அடுத்து 13வது கேள்வி. 13வது பனிக்கட்டியின் தன்மறை வெப்பத்தின் பரிணாமம். தன்மறை வெப்பம், மறை வெப்பம் தான் என்ன? ஹீட்ல தெளிவா படிக்கலாம், ஹீட் அடுத்தடுத்த பாடங்கள். ஆனாலும் இங்கே எழுதப்படுது. ஒரு பனிக்கட்டியை நாங்கள் எடுக்கிறோம், பனிக்கட்டி, அது பிறகு நீர், நீர் அடுத்து வந்து நீராவி, கொஞ்சம் நீராவி, நீராவி கொஞ்சம் இதுல ஆவி நிலையில நீக்கும், ஆவி நிலையை இது வந்து பனிக்கட்டி நீரா மாறுது. நீர் வந்து பனி இதாது நீராவியே மாறுது. அது மாறியும் செய்யலாம். வெப்பநிலை அதிகரிக்க சுயாதீனத்தன்மை அதிகரிக்கும், அது வெப்பநிலை குறைக்க சுயாதீனத்தன்மை குறைபடும். அதை இதுல படிப்பீங்க. சரி, ஓகே, அது தேவை. சைபர் இது சைபர் பாகை செல்சியஸை விட குறைஞ்சது, அதே சைபர் பாகை செல்சியஸ்லையும். இது வந்து என்ன, சைபர் பாகை செல்சியஸ்லையும் 100 பாகை செல்சியஸ்லையும் இருக்கக்கூடியது. இது வந்து சைபருக்கும் பாகை செல்சியஸ் போட தான் வேணும். இதுதான் ரெண்டுக்கும் சேர்த்து போட்டி. இது வந்து 100 பாகை செல்சியஸ் விட அதிகமாகவும் இருக்கலாம், கூடவும். இதுல என்ன குழப்பம்னா, சைபர் பாகை செல்சியஸ்ல பனிக்கட்டியும் இருக்கு, நீரும் இருக்கு. அதே மாதிரி 100 பாகை செல்சியஸ்ல நீரும் இருக்கு, நீராவியும் இருக்கு. அதை வந்து சொல்றது வந்து அவத்தை நிலைமை, அவத்தை சம்பந்தப்பட்டது. இரண்டு அவத்தைகளும் காணப்படும். இந்த இடத்துல வந்து வெப்பநிலை அதிகரிக்க வெப்பநிலையை அதிகரிக்க வெப்பத்தை கொடுக்க வெப்பநிலை வந்து ஒரு அதிகரிக்கிறதா. ஆனா சைபர் பாகை செல்சியஸ்ல நாங்க என்னதான் வெப்பநிலை கொடுத்தாலும் வெப்பநிலை அதிகரிக்காம இது மாறும், நிலை மாறுறதுக்கு தான் அந்த வெப்பம் பயன்படும். அதை தான் நாங்க சொல்றது மறை வெப்பம். வெப்பம் கொடுக்க வெப்பநிலை அதிகரிக்கல. அப்ப அந்த இடத்துல எங்கேயோ ஒன்று மைனஸ் நடக்குது, எங்கேயோ போகுது. வெப்பம் எங்கேயோ எதுக்கு பயன்படுத்தப்படுது தானே, ஆகவே காணல. சோ மைனஸ்ன்னு சொல்லிட்டாங்க. மறை வெப்பம். வெப்பம்னு சொல்றது பொதுவா சக்தி. மறை வெப்பம் ஒரு வகையான சக்தி. தன்மறை வெப்பம் என்னன்னா, சக்திய இதால நிறையால பிரித்தா, நிறையில சக்தியை திணிவால பிரிச்சா தன்மறை வெப்பம்னு சொல்லலாம். அதாவது நீங்க படிப்பீங்க சைபர், இந்த நீர்ல தன் வெப்ப கொள்ளளவு இருக்கும், வெப்ப கொள்ளளவு சொல்லலாம். HMM MSθ படிக்கிறது தெளிவா சொல்லித்தரேன். ஹெச்னா என்னன்னா வெப்ப சக்தி. நாங்க வெப்ப சக்தி கூட்ட ஒரு கோலையில உள்ள நீர் வெப்பநிலை பாகை செல்சியஸோ கெல்வினோ, கெல்வின் தான் நாங்க சர்வதேச அளவு, பாகை செல்சியஸும் கெல்வின் பிரச்சனை அதிகரிக்கும். வெப்ப சக்தி கொடுக்க ஒரு மாற சக்தி உள்ள இதை கொடுக்க வெப்பநிலையை வந்து அதிகரிச்சு. அந்த இடத்துல வந்து பயன்படுத்தப்படுறது என்ன, நிறை, திணிவு, இது தன்வெப்ப கொள்ளளவு, இது அதிகரிக்கும். இந்த திணிவையும் தன்வெப்ப கொள்ளளவையும் சேர்த்துதான் வெப்ப கொள்ளளவுன்னு சொல்லு. அப்ப எக்ஸாம்பிள் இன்னொரு சமன்பாடு என்ன, Cθ
C என்ன வெப்ப கொள்ளளவு, S வந்து தன் வெப்ப கொள்ளளவு. ஆகவே C சமன் ms. ஆகவே இது வந்து சமன்பாடு. ஆகவே தன் வெப்ப கொள்ளளவுக்கும் வெப்ப கொள்ளளவுக்கு என்ன வித்தியாசம்? தன்னுன்னு வந்துச்சுன்னா நிறையால பிரிச்சா தன் இந்த ஹீட்ல. இப்போ அவங்க கேட்டது வந்து என்ன? பனிக்கட்டியின் தன்மறை வெப்பம் தானே, தன்மறை வெப்பத்தின் பரிணாமம் தானே வெப்பம். H சமன் ml ன்னு சொல்றது. இது என்னத்துக்கு? வெப்பநிலை அதிகரிக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் வந்து இந்த சமன்பாடு பாவிக்கலாம். இந்த 0 பாகை செல்சியஸ் அல்லது 100 பாகை செல்சியஸ்ல நிலை மாறுற சந்தர்ப்பத்தில் இந்த சமன்பாடு பார்க்கலாம். சமன்பாடுகள் வந்து எப்படி பாவிக்கிறேன் என்ன பாவிக்கணும் கீழே படிப்போம். இது வந்து நீங்க இப்படி ஞாபகம் வச்சிருந்தா மட்டும் காணும். இது என்னத்துக்கு? நிலை மாறுற சந்தர்ப்பத்தில், இது வந்து வெப்பநிலை அதிகரிக்கிற சந்தர்ப்பத்தில். அதனாலதான் இதுல வந்து வெப்பநிலை தீட்டாண்டு ஒரு பெருமானம் வரல, இதுல வந்து தீட்டாண்டு ஒரு பெருமானம் வருது. ஏன்? வெப்பநிலை அதிகரிக்கும். இதுல வந்து வெப்பநிலை அதிகரிக்காது, நிலை மட்டும் மாறும். அது நிலை மாறுறதுக்கு தான் இதுல ஃபுல் சக்தியும் பயன்படுத்தப்படும். அதாவது என்ன? இதுல உள்ள பிணைப்புகள் வந்து உடைகிறதுக்கு தான் இந்த சக்தி பயன்படும். இதுல வந்து வெப்பநிலை அதிகரிக்க பயன்படும். ஓகே, H என்ன? சக்தி, M திணிவு, L என்ன? தன்மறை வெப்பம். அப்ப எல்லுக்கான பரிணாமம் பார்த்தோம்னா, எல்லுக்கு பரிணாமம் பார்த்தோம்னா H/M ஆக இருக்கும். H/M ஆக இருக்கும். H என்ன? சக்தி. சக்திக்கு என்ன? நிறைய தடவை சொல்லிட்டேன். ml t-2 விசை, அது தூரத்தில் பிடிக்கிற சக்தி, நேரம், சக்தி, வேலை எல்லாம் சரியாகி m ஆக இருக்கும். அவ வெட்டுப்பட்டுச்சுன்னா L வர்க்கம் t-2 ஆக இருக்கும். சரிதானே? ரைட். இது வந்து என்ன? தன்மறை வேலை வெப்பத்தின் பரிணாமம். மூணாவது ஆன்சர் சரி. இதை பார்க்கும்போது ஒரு மாதிரி பாருங்க. L வேகத்தின் வர்க்கம், வேகத்தின் வர்க்கமும் இதே பெருமானம் வரும். சரி சரி, ஓகே. அடுத்து 14வது கேள்வி. எத்தனாவது? 13க்கு வந்து மூணாவது ஆன்சர். 14க்கு ஆவியாதலின் தன்மறை வெப்பத்தின் பரிணாமம். பனிக்கட்டியின் தன்மறை வெப்பத்துக்கும் ஆவியாதலின் பன்மறை வெப்பத்திற்கும் ஒரே சமன்பாடு தான். சமன்பாடு மாறப்படுது. ஏன்னா ரெண்டுலயும் வெப்பநிலை மாறா, வெப்பநிலை வித்தியாசம் வைக்கலாம். இது 0 செல்சியஸ், இது 100 செல்சியஸ்ல போடுவோம். இல்லையா? சமன்பாடுல எந்த ஒரு மாற்றம் இருக்காது. நாங்க ஆனா எல் வந்து மாறுபடும். இந்த சந்தர்ப்பத்துல போடுற எல்லுக்கும் இந்த சந்தர்ப்பத்துல போடுற எல்லுக்கும் வந்து வித்தியாசமான பெரும்பாலும் இருக்கும். ஆகவே அதுக்கும் இதே பரிணாமம் தான் வரும். 14க்கு விட மூணாவது தான். 13க்கும் 14க்கும் மூணாவது விட. ஓகே, சரி. 15வது கோண உந்தத்தின் பரிணாமம். ரைட், கோண உந்தத்தின் பரிணாமம். இப்பதான் நாங்கள் கோண வேகம், கோண அல்பா பார்த்தோம். இடையில வெப்பம் சம்பந்தப்பட்ட வந்திக்கு அதை பார்த்துட்டோம். இப்ப மறுபடியும் மெக்கானிக்ஸ், கோணம் உந்தம் சம்பந்தப்பட்டது போகும். சரி, 15வது கேள்வி. 15வது கேள்வி, கோண உந்தத்தின் பரிணாமம். கோண உந்தம் என்னன்னா நேர்கோட்டு உந்தத்தின் திருப்பம் வந்து கோண உந்தம். நாங்க வந்து மெக்கானிக்ஸ் வட்ட இயக்கத்துல படிப்பீங்க. கோண உந்தம் தான் நேர்கோட்டு உந்தத்தின் திருப்பம். तो समय P/R P தர R வரும். ஏன்? நேர்கோட்டு உந்தத்தின் திருப்பம் வந்து கோண உந்தம். திருப்பத்துக்கு வந்து நாங்கள் தூரத்தில் பெருக்கோம். மையத்தில் இருந்தாலும் தூரம் சரி, நாங்கள் பெருக்கிறது தான் ஆறாக இருக்கும். அப்ப நேர்கோட்டு உந்தம் என்ன? நேர்கோட்டு உந்தத்தை நீங்க ஓடல படிச்சதா? MP திணிவு தர வேகம், நேர்கோட்டு உந்தம். இந்த இடத்துல போட்டோம்னா mv into r. இப்போ பரிணாமம் பார்த்தோம்னா mக்கு வந்து m, bக்கு வந்து L-T-1 தர L ஆக இருக்கும். சரிதானே? ஆகவே m L வர்க்கம்
t minus 2 t minus 1 അവിടെ 15க்கு ml வர்க்கம் t minus 1 நாலாவது ஆன்சர் பொருத்தம் ஃபோர்த் ஆன்சர் சரி இதுல வேற என்ன பார்க்கலாம் கோண உந்தம்டா கோண வேகம் தர திணிவாயிருக்குமோ என்று சொல்லி நீங்க சிலர் அப்படி கண்டிருந்தால் போல ஆனால் அப்படி கண்டிருந்தா இந்த ஆன்சர் எடுத்துப்பீங்களா m தர ஒமேகாவா இருக்குமோ எடுத்திருந்தீங்கன்னா திணிவு m ஒமேகா இது வந்து ஒமேகா கோண வேகத்துக்கு என்ன ரேடியன் செகண்ட் -1 ஆகவே t -1 ஆக இருக்கும் ஆகவே mt -1 என்று எடுத்திருந்தால் ஆன்சர் இல்லை அப்படி ஒரு ஆன்சர் இருந்தா போட்டிருக்கோம் அப்படி வராது கோண உந்தம்டா t சமன் mv நீங்க படிக்கிறோம் படிச்சது ஓடவில்லை நேர்கோட்டு உந்தம் வந்து திணிவு தர வேகத்துக்கு சமனா இருக்கும் ஆகவே ஆனா இதுல வட்டேகத்துல பார்ப்போம் தோ சமன் i alpha i ஒமேகாவா இருக்கும் i ஒமேகாவா இருக்கும் நான் i வந்து பெருசு பண்ண தேவையில்லை பொறி பண்ண தேவையில்லை இல்லை நாங்கள் வட்டைகள் தெளிவாக விளக்கப்படுத்தி பார்ப்போம் ஐக்கு நாங்கள் ஐன்னா என்னன்னா சடத்துவ திருப்பம்னு சொல்லுது ஐ வந்து சடத்துவ திருப்பம் ஒமேகாண்டா கோண வேகம் நாம நேர்கோட்டில் வந்து திணிவுண்டு ஒரு ஆளை பயன்படுத்துவோம் திருப்பங்கள் அதாவது வட்ட இயக்கத்தில் வந்து நாங்கள் சடத்துவ திருப்பம்னு ஒரு ஆளை பயன்படுத்துவோம் அவ்வளோ சின்ன வித்தியாசம் ஐயை நாங்கள் எப்படி பார்க்குறேன்டா ஐ நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா எம் தர ஆறு வருத்தம் இது முன்னுக்கு ஒரு பெருமான் வரும் 6 வரலாம் 1 வரலாம் 2 வரலாம் பெருமானங்கள் வரும் அதில் வந்து ஐ சமன் கே எம் ஆர் வர்க்கம் இப்போ ஒரு கட்டிட இதுக்கு பரிணாமம் சமன்பாடு இப்படிதான் ஐ சமன் கே எம் ஆர் வர்க்கம் ரைட் ஐ வந்து என்ன எம் ஆர் வர்க்கமாக இருக்கும் ஆர்னா தூரத்தை தான் சொல்றாங்க இதில் வந்து நாங்கள் தோ சமன் கேஎம் நாங்கள் கே வந்து ஒரு என் பெருமானம் தானே அது பரிணாமம் நாங்கள் பரிணாமம் ரீதியாக அதை பார்க்க போகிறோம் ஐக்கு என்ன போட போகிறோம் எம் ஆர் வர்க்கம் போடுறோம் ஐ ஒமேகாங்க என்னன்னா வி வி சமன் ஆர் ஒமேகா நீங்கள் படி சொல்லலை வி சமன் ஆர் ஒமேகா V சமன் R ஒமேகா அந்த ஒரு சமன்பாடு படிக்கலையா V சமன் R ஒமேகா இப்படி ஒரு சமன்பாடு இப்போ நம்ம ஒமேகாவுக்கு போட்டோம்னா V ஓவர் R ஆக இருக்கும் ஆகவே MVR MRV அதான் MVR இதெல்லாம் சரியாக இருக்கும் சரி இதெல்லாம் வந்து மற்ற இடத்துல ஒரு படிக்கிறது தான் இப்போ பார்த்து பயப்பட தேவை சமன்பாடுகள் தெரிஞ்ச உடனே நீங்க என்ன இந்த இதை வீடியோவை நிப்பாட்டிட்டு நீங்க ஓன் சரியான முறையில் எடுக்கிறீங்களா பார்ப்போம் சமன்பாடு தெரியும்னு உங்களுக்கு சரியாட்டி பிரச்சனை இல்லை சமன்பாடுன்னு நான் வந்து தந்துடுவேன் தானே MVRன்னு இப்போ அதுக்கு பிறகு நீங்க எடுக்கிறீங்களா உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க சரி போன வந்து பண்ணலாம் சரி அடுத்து 16வது கேள்வி செய்யலாம் சமன்பாடு தந்து தைக்கலாம் ஒரு ஊடகத்தினோட ஒரு அலை விருத்தியான துணிக்கின் இடப்பெயர்ச்சி y சமன் a sin kt இனால் தரப்படும் இங்கே துணிக்கின் a ஆனது இங்கே a துணிக்கின் இடப்பெயர்ச்சி t வந்து நேரத்தின் குறிக்கும் k a வந்து துணிக்கின் வந்து வீச்சம் வரும் அதை இடப்பெயர்ச்சின்னு தந்திக்கிறாங்க பிரச்சனை இல்லை வீச்சம் y சமன் a sin
sin kt k. இப்போ நாம sin பொறுவு என்ன sin θ தானே. kt ன்னு சொல்றது வந்து ஒரு θ ஒரு கோணமாக இருக்கும். ஆகவே by சமன் a sin θ அது θ இருக்கும். ஆகவே இதுல வந்து kt வந்து ஒரு θ ஒரு பேர் சமனான கோணத்தின் கோணமாக இருக்கும். kt ல பெருக்கும் வந்து கோணமாக இருக்கும். அது k ல பெருமானம் என்ன இருக்கும் θ ஓவர் t ஆக இருக்கும். ஆக பரிணாமம் கேட்டிருந்தா இது வந்து அலகு கேட்டிருந்தா ரேடியன் செகண்ட் மைனஸ் 1 ஆக இருக்கும். ரேடியன் அலகு வந்து ரேடியன் செகண்ட் மைனஸ் 1 ஆக இருக்கும். அலகு வந்து ரேடியன் செகண்ட் மைனஸ் 1 ஆக இருக்கும். அலகு வந்து ரேடியன் செகண்ட் மைனஸ் 1 ஆக இருக்கும். ஆகவே விட வந்து டேக் வந்து ஆன்சரா வரும். பிரச்சனை அதே பரிணாமங்கள் பார்த்தோம்னா t மைனஸ் 1 ஆக இருக்கும். ஆகவே செகண்ட் மைனஸ் 1 என்று போட்டப்படுது. ரேடியன் செகண்ட் மைனஸ் 1 தான் இருக்கும். நாம 16 மட்டும் பார்த்தோம். 17 பா மின்னேற்றத்தின் பரிமாணம் கியூவனின் கொள்ளளவின் பரிணாமம் யாது? கொள்ளளவின் பரிணாமம் மின்னேற்றத்துக்கு நாங்க வந்து பரிணாமம் வந்து படிக்கணும். மின்னேற்றம் Q சமன் Q சமன் IT நாங்க படிச்சது சமன்பாடு. இவங்க வந்து நாம என்ன Qக்கு வந்து நாங்க பரிணாமம் எப்படி படிப்போம்? Q பரிணாமம் I T க்கு வந்து T ஆக இருக்கும். இந்த IT ன்னு சொல்றத வந்து இவங்க வந்து Q க்கு சாரா நான் படிக்கிறதில்ல அப்படி இல்லை. அவங்க தரவா தாராங்க. நீங்க IT ன்னு வாரத வந்து Q போட்டு எடுங்க. பரிணாமம் Qவெனின் கொள்ளளவின் பரிணாமம் யாது? கொள்ளளவுக்கு வந்து நீங்க சமன்பாடுகள் எல்லாம் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டில் தான் படிப்பீங்க. கொள்ளளவுக்கு வந்து சமன்பாடுகள் என்ன? கொள்ளளவு Q சமன் CV ன்னு சொல்றது. Q சமன் CV. இதுவும் என்ன மின்னேற்றம் தான். இது C வந்து கொள்ளளவம், V வந்து மின் அழுத்தம். மின் அழுத்தமாக இருக்கும். மின் அழுத்தத்தை நாங்கள் பரிணாமம் பாடமாக்கி வச்சிருப்போம்னா இல்லை. நாங்கள் அதை வந்து அதே நாங்கள் எடுக்கலாம். P சமன் V இல்லை அவசரமாக எல்லாத்தையும் எடுக்கும். ஆகவே சிக்கு வந்து என்ன சமன்பாடு? Q ஓவர் C வந்து Q ஓவர் V ஆக இருக்கும். V வந்து என்ன? P ஓவர் I ஆக இருக்கும். P தர I ஆக இருக்கும். சரிதானே? ரைட். நாங்கள் முதல்ல வந்து இந்த இதெல்லாம் போட்டு குழப்பம் டிரெக்டாகவே சரி. அப்போ நம்ம பரிணாமம் எடுத்தோம்னா Qக்கு வந்து என்ன? IT ஆக இருக்கும். IT ஆக இருக்கும். I வந்து I ஆக இருக்கு. ஓவர் P வந்து என்ன? MLT -3 அப்படிதானே. MLT -2 வந்து ML வர்க்கம் T -3 ஆக இருக்கும். வலுதானே. MLT -2 அது நேரத்தில் கிடைக்கும், தூரத்தில் கிடைக்கும். ஓகே சரிதானே. இப்போ நாங்கள் இது விட எடுத்தோம்னா முதல்ல விட எடுப்போம். M -1 L -2 L -2 அது T -2 T வர்க்கமாக இருக்கும். -2 வந்து மேலே வந்துச்சுன்னா T கணம் T 4ஆம் அடுக்கு அவ சரி ஐயின் வர்க்கமாக இருக்கும். இவங்க தந்திக்கிறது என்ன? ஐடியை வந்து Q1 எடுக்கணும். அப்படி எடுத்தோம்னா எப்படி வரும்? இது நான் பாய்ச்சோம்னா ஐடியை வந்து இவங்க
கியூப்னு எழுதலாம். இதில் வந்து டி அப்போ ஐடி நான் எடுத்தோம்னா m -1 l -2 it. இது ஐல வந்து 2 இருக்கு, டீல வந்து டி வந்து கூடவே இருக்கு. ஆகவே q வர்க்கம் அப்ப ஐல 2 பேரும் டீலயும் 2 பேரும், ஆகவே டீல 2 மிக்ஸும் இருக்கும், டி வர்க்கம் அது இருக்கும். ஆகவே இதுக்கு விட இதுதான் விட. q வர்க்கம் டி வர்க்கம். ஃபர்ஸ்ட் ஆன்சர் முதலாவது ஆன்சர் சரியா இருக்கு. சரியா 17 கிராம். 17க்கும் ஃபர்ஸ்ட் ஆன்சர் சரியா இருக்கு. 17 ஃபர்ஸ்ட் ஆன்சர் சரியா இருக்கு. சரி ஓகே. அடுத்து 18 தோசமன் I alpha n சமன் வடி தோசமன் I alpha n சமன் பாட்டி பதினெட்டாவது கேள்வி. பதினெட்டாவது கேள்வியில தோசமன் I alpha சொன்னீங்க. தோன்னு தோயின் பரிணாமம்னு கேட்கும். இது நான் நீங்க எடுக்கலாம். நீங்க ஐக்கு வந்து n r வர்க்கம் n r வர்க்கம் போட்டீங்கன்னா இப்படி இருக்கு. m n வர்க்கம் அல்ஃபா என்ன தீட்டா ஓவர் r வர்க்கமாக இருக்கும். தீட்டா ஓவர் டி வர்க்கமாக இருக்கும். கோணம் r முழுக்க தானே. ஆக இதுக்கு விட வந்து என்ன வரும்? m l வர்க்கம் -2. நாலாவது ஆன்சர் பொறுத்த மாதிரி இருக்கும். இதில் என்ன நான் இதாகிடுச்சுன்னா தோசமன் I alpha நான் வந்து எத்தனாவது கேள்வியில கோண ஆர்முழுவல் சம்மந்தப்பட்டது, கோண உந்தம் சம்மந்தமாக படிக்கிறோம். கோண உந்தத்துக்கு வந்து தோண்டு சொல்லி வேலைப்பட்டேன். அது பிரச்சனை இல்லை. கோண உந்தத்துக்கு வந்து அழகு நம்ம குறியீடு ஒன்று பயன்படுத்துறையில போல பார்க்குறேன். நான் தோணு சொல்றது வந்து முறுக்கத்தை தான் தோணு சொல்றது. தோசமன் I alpha. அதே மாதிரி அவன் எல்லாம் சரி. அந்த இடத்துல வந்து தோப்பு வந்து நான் கோண உந்தம்னு சொல்லுவேன். அது கோண உந்தத்துக்கு வந்து கோண உந்தம் தான். தோவை நீங்கள் அந்த இடத்துல கோண உந்தம்னு எடுத்தா பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் வளமையாக பயன்படுத்துறது தோசமன் I alpha முறுக்கத்துக்கு தான் பயன்படுத்துறோம். முறுக்கம் ஈனா எப்படி சக்தியும் பாவிப்போம். அதே நேரத்தில் என்னத்துக்கு பாவிப்போம்? ஈர்ப்பு இந்த மின்புல செறிவுக்கும் பாவிச்சோம். அதே மாதிரி குறியீடுகள் தான் நாங்கள் அதை என்னன்னு நாங்கள் விளங்கிக் கொள்றது தான் இன்னைக்கு பிரச்சனை இல்லை தானே. சரி, இப்போ நம்ம 19 பார்த்தோம்னா குழம்பிடக்கூடாது. தோசமன் I alpha இங்கே பார்க்கலாம். அங்கே தோசமன் ஐயோங்க அங்கோட தோ வந்து என்ன கோணம் கோணம் உந்தம். நம்ம 18வது கேள்வியில் பார்த்த தோ வந்து முறுக்கத்துக்கான கோவை தான். சரி, 19வது கேள்வி தன்வெப்ப கொள்ளளவின் பரிணாமம். தன்வெப்ப கொள்ளளவு வெப்ப கொள்ளளவை திணிவால பிடித்த தன்வெப்ப கொள்ளளவு h ms theta. இந்த s தான் பெரும்பாலும் கேள்வி. நம்ம s தான் தன்வெப்ப கொள்ளளவு. ஆகவே நாங்கள் இது பார்த்தோம்னா h சக்தி வந்து m நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க. ml வர்க்கம் t-2 ஆக இருக்கும். திணிவால பிடித்து வரும் m ஓவர் தீட்டா தான். ஆகவே விட வரப்போது
எல் வர்க்கம் டி மைனஸ் 2 தீட்டா மைனஸ் 1 விட வந்து எம் இல்லை எல் வர்க்கம் டி மைனஸ் 2 தீட்டா மைனஸ் 3 மூணாவது ஆன்சர். அடுத்து 20வது பின்வரும் எதை சக்தியின் 20 பின்வருவற்றில் எதை சக்தியின் பரிணாமங்களை உடையது? சக்தி உந்தம். சக்தினா என்ன? சக்தினா சக்தி வேலை எல்லாத்துக்கும் பரிணாமம் எப்படி வரும்? ml வர்க்கம் t மைனஸ் 2 ஆக வரும். முதலாவது இந்த என்ன தராங்க? உந்தம். உந்தத்துக்கு என்ன? திணிவு தர வேகம் ml t மைனஸ் 2 ஆக இருக்கும். திணிவு தர வேகம் ml t மைனஸ் 1 ஆக இருக்கும். சரியா? இல்லை. ரெண்டாவது விசை. விசைக்கு என்ன? ml t மைனஸ் 2 ஆக இருக்கும். வராது. மூணாவது இது வந்து சக்தி. சக்தி எப்படி விசைக்கு சமனாகிப்பது? இல்லை தானே. அதே மாதிரி சக்தி எப்படி வலுக்கு சமனாகிக்கும்? சக்தினா சக்தியும் வலுவும் சமனாகிக்குமா? வாய்ப்பு. ஏன்னா சக்தியை நேரத்தால் பிரிச்சதான். நாலாவது என்ன? அமுக்கம். விசைய பரப்பால பிரிச்சா அமுக்கம், விசைய தூரத்தால் பெருக்கினா சக்தி வேலை வரும். ஆகவே வருமா? இது வந்து F ஓவர் F தர L F தர தூரம் தான் F தர L ஆக இருக்கு. F தர R ஆக இருக்கு. E சமன் F ஆ. சக்தி வந்து விசை தர தூரம், விசை திசையில சிந்த தூரம். ஓகே. இது வந்து அமுக்கம் வந்து P சமன் F ஓவர் ஏரியா, அதாவது பரப்பாறை. இது சமனாயிருக்குமா? சமனாயிருக்காது. ஆகவே நாலாவது வராது. ஆகவே 1 2 3 4 5. அப்போ அஞ்சாவது தான் வரணும். அப்போ அஞ்சாவது என்ன? மின்னாளுக்கு. மின்னாளுக்கு நாங்கள் வீட்டில் பாய்க்கிற கரண்ட் யூனிட். யூனிட் என்ன? ஒரு சக்தி தான். 1 வோல்ட், 1 கிலோ வோல்ட், 1 கிலோவாட் ஹவர். வெட்டின என்ன? வலு. அவர் வந்து ஒரு நேரத்தில் அழகு. ஆகவே வலுவும் நேரம் கிடைக்கிற சக்தி. நாங்கள் இதை ஒரு ஜூலை மாற்றோம்டா 1 கிலோவாட் 1000 வெட்டுக்கு சமனாயிரும். அவர் ஒரு அவரில் இருக்கிற நிமிடம் 60 நிமிடம் ஒரு அவர். 60 நிமிடத்தை 60 செகண்ட். ஆகவே 36 தர 10 ஜூலாக இருக்கும். இது நாங்கள் வேற எப்படி செய்யலாம்? 3.6 தர 3.6 தர 16 தர 16 மெகா மெகா ஜூலாக இருக்கும். 16 மெகா தானே? சரி, கிலோ மெகா. 20 வரைக்கும் பார்த்தோம். 21